பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தெய்வீக வார்த்தைக்கு டுடே டிவைன் வேர்ட் என்று சொல்லக்கூடிய இன்றைய தெய்வீக வார்த்தையாக வாசிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 35வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எதுவும் அழிந்து போய்விடும், எல்லாமே அழிந்து போய்விடும். வானமும் பூமியும் அழிந்து போய்விடும். உலகத்தில் காணப்படுகின்ற எல்லாமே அழிந்து போய்விடும். அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கட்டிடமா இருந்தாலும் சரி, எல்லாமே அழிந்து போகக்கூடியவைகள் அழிந்து போய்விடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியாக அந்த ஜீவனுள்ள வார்த்தை, வானமும் ஒழிந்து போனாலும் ஒழியாத அந்த கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நித்தமும் நாம் வாசித்து, நித்தமும் அதை தியானித்து, நித்தமும் துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆராதிக்க வேண்டும். வார்த்தைகளை இன்பமா இருக்க வேண்டும். வார்த்தையிலே முழுமையாக நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையில இன்பமாக இருந்து வார்த்தையில நிலைத்திருந்தால் கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்க நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார். யோவான் 15 வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலே என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையிலே முதலாவது நிலைத்திருக்க வேண்டும். அவளுடைய வார்த்தையிலே வார்த்தை சார்ந்திருக்க வேண்டும். எதை செய்தாலும் வேதத்தின்படி செய்ய வேண்டும். நாம் எதை பேசினாலும் வேதத்தின்படி பேச வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைகள், தவறுகள், மீறுதல்கள் நடக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, குறையற்ற, பிழையற்ற, தவறற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய வேதத்தை பின்பற்ற வேண்டும், அவர் வேதத்தை கை கொள்ள வேண்டும், வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அந்த ஜீவனுள்ள வார்த்தையில நாம் எவ்வளவு ஆழமாக அதை பின்பற்றுகிறோம், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நம்மை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள அந்த வார்த்தையில அன்பமாக இருப்போம். ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை நித்தமும் தியானிப்போம். அதை தினந்தோறும் வாசித்து அதன்படி நடப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் கடமைக்காக, கட்டாயத்துக்காக இந்த வேதத்தை சுமக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆலயத்து போகிறார்கள், வருகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள். இது பாரம்பரியமாக என் தகப்பனார், என்னுடைய பாட்டனார் கிறிஸ்தவர், என் தகப்பனார் கிறிஸ்தவர், இன்னைக்கு நான் கிறிஸ்தவன், பிள்ளை கிறிஸ்தவன், கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்து விட்டோம். அதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பாரம்பரியமாக சடங்காச்சாரமாக நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறோம், ஆலயத்து வருகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம் என்று அல்ல. பரலோக ராஜ்யத்துல நித்திய வாழ்க்கை வாழ்வதற்காக, நித்தமும் கர்த்தரை நாம் பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக அவளை வார்த்தையிலே நிலைத்திருந்து அதை நித்தமும் வாசித்து தியானித்து அதை நடந்து பயந்து வாழ்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தை நான் கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர், அப்படியாக மத்தேயு 24வது அதிகாரம் 35 வாசிக்கிறது போல வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய அந்த வார்த்தையிலே நித்தம் நிலைத்திருந்து அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது, வார்த்தையை பின்பற்றும் பொழுது நமக்கு சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவர் நல்லவரமா இருக்கிறார். பிரியமா, அப்படியே நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வார்த்தை பின்பற்ற, வார்த்தைக்கு கீழ்ப்படிய, வார்த்தையை நான் கை கொள்ள, எதை செய்தாலும், எதை பேசினாலும், எதை நான் செய்தாலும் பேசினாலும், நான் எப்படி வாழ்ந்தாலும் வார்த்தையின்படி வாழ வேண்டும். எதை செய்தாலும் வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி முழுமையாக அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய, பயப்பட ஒப்பு கொடுத்து இந்த வேலை வச்சு வைப்போம்.
அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே வானமும் பூமி ஒழிந்து போகும், வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லையும் சொல்கிறீர் ஆண்டவர். அப்படியாக உங்கள் ஜீவனுள்ள அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரே வார்த்தையாக இருந்தீர். வார்த்தையாக இருந்த நீர் மாம்சமாக மனிதனாகி, மாம்சத்துல அவதாரம் எடுத்து மாம்சத்துல மனிதனாகி எங்களுக்காக பிறந்து, எங்களுக்காக வாழ்ந்து, எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறீர். அந்த பல ராஜ்யத்தை சேர்த்து கொள்ள போகிறீர். எனவே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஜீவனுள்ள வார்த்தைகளை நிலைத்திருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்தீர்கள். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொருத்தரும் பேரிலும் உங்களுடைய கிருபை இருக்கும், அளவு கடந்து காணப்பட கிருபை இருக்கும், எப்பொழுது தொடர்ந்து எங்களோடு நிலைத்திருக்க உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும் ஒளிந்து போகாத அடியாத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க, நித்தம் தேட, அதன்படி வாழ, அந்த வார்த்தைக்கு பயப்பட கற்றுத்தாரும். ஆசீர்வதி நிறுத்தம் நடத்தும். இயேசு நாமத்தும் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.